தேர்ஸ்டே என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. லஞ்சு தான் வீடியோ போட்டிருக்கேன். மார்னிங் வந்து எடுக்கலை, ஏன்னா எப்போயுமே தேர்ஸ்டே ஒர்க் அதிகம்னு உங்களுக்கு தெரியும். அதுலேயும் ஒரு மெசேஜ் என்னென்னா, தேர்ஸ்டே தான் வீடு துடைக்கிறது எல்லாமே நான் தேர்ஸ்டே பண்ணுவேங்க. அதனால தான். அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து கீரை பார்த்துக்கலாங்க. ஏன் நான் இந்த தலைப்பு போட்டிருக்கேன் அப்படின்னா, ஐயர் ஆற்றுல எப்படி செய்கிறாங்களோ அந்த மாதிரி நான் செஞ்சேன். செம டேஸ்ட்டாக இருந்தது, ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எப்படின்னா, கடலைப்பருப்பும் வரமிளகா வெங்காயம் போட்டு தாளித்து விட்டு கீரையை வணக்கி விட்டு உப்பு போட்டு கடைசியில் தேங்காய் திருவி போடணுங்க. செம டேஸ்ட்டாக இருந்தது. இது மாதிரி ஒரு டேஸ்ட், டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டு தான், ஆனால் நல்லா இருந்தது டேஸ்ட்டு. அதே மாதிரி பாருங்கள், வாழைப்பூவில் அந்த பெரிய பெரிய பூ ஃபஸ்ட்டாக இருக்கிற பூவெல்லாம் வச்சு நான் வேக வச்சு அது வந்து கட்லெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டேன். சின்ன பூ வந்து குழம்புக்கு யூஸ் பண்ணுங்க. சூப்பரான குழம்பு இது. வந்து சைவ மீன் குழம்புன்னு கூட சொல்லலாம். பட் ஆனால் ஐயர் ஆற்றுல எப்படி செய்வாங்கன்னா, இந்த மாதிரி செய்வாங்கன்னு சொல்லி எனக்கு ஒருத்தவங்க சொன்னாங்க. நான் அந்த மாதிரி செஞ்சேன். கடலைப்பருப்பு ஊற வச்சுட்டேன் முதலே. அது இதே மாதிரி புளி இதெல்லாம் ஊற வச்சுட்டேன். பார்த்தீங்கன்னா வெங்காயம் கடுகே இல்லாமல் அப்படி தாங்க மீன் குழம்பு செஞ்ச மாதிரி தான். வெங்காயம் ஃபஸ்ட்டு தாளிச்சிட்டு அதில் பூண்டு மட்டும் நல்லா ஒரு 10 பல் தட்டி போட்டுக்கிட்டு 2 பச்சை மிளகா எண்ணெயில் வணக்கி விட்டுட்டு தேங்காய் போட்டு மஞ்சத்தூள் மிளகாத்தூள் எல்லாமே தனி மிளகாத்தூள் தனி தனியாத்தூள், அது வந்து குழம்பு மிளகாத்தூள் போடக்கூடாது, இதில் போட்டு உப்பு போட்டு வணக்கி விட்டுட்டிங்கன்னா அது வணங்கினதுக்கப்புறம் அந்த வாழைப்பூவை போடணும். நெத்திலி மீன் குழம்பு மாதிரியும் இருக்கும் இந்த டேஸ்ட்டு. இல்லை உங்களுக்கு பெரிய பூ போட்டு மீன் குழம்பு மாதிரியும் செய்யலாம். நான் வந்து அந்த அடிப்பூவை தான் போட்டேன். இதில் தேங்காய் பாலும் மாங்காவும் போட்டு செஞ்சேன். புளி ஃபஸ்ட்டு ஊற்றிடணுங்க. மாங்காவையும் வணக்கி விட்டுட்டு புளியும் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக தான் தேங்காய் பால் போடணும். இல்லை தேங்காய் அரைச்சி கூட போடலாம். லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடணும், எண்ணெய் பிரிஞ்சோடனே. சூப்பரான குழம்புங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பாருங்கள், பெரிய பூவை வந்து நான் வந்து வேக வச்சு எடுத்துகிட்டேன். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கடலைப்பருப்பு வரமிளகா 2 பல்லு பூண்டுங்க. சோம்பு இத்தினோண்டு வச்சேன். சோம்பு வேண்டாங்கிறவங்களும் அவாய்ட் பண்ணிவிடுங்க. இதில் மெயினாக என்னென்னா, கார்ன் வந்து வேக வைக்காமல் கொஞ்சோண்டு உரித்து அதையும் ஒரு கிரைண்ட் பண்ணி இதில் சேர்த்துனுங்க. அதுதான் இந்த கட்லெட்டுக்கு சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா கறி மசாலா தூளோ கட்லெட்னால் அது பட்டை கிராம்பு அதெல்லாம் எதுவுமே இல்லை. பியூராக வெஜ்ஜாக செஞ்சுருப்பேன். வெங்காயமும் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தான் சேர்த்துருப்பேன். சில பேர் வெங்காயம் சேர்க்க மாட்டாங்க, சோம்பு சேர்க்க மாட்டாங்க. ரொம்ப பியூர் வீகன்னு சொல்கிறாங்களோ அது கூட சில சமயம் சாமிக்கு படைக்கிறதுன்னு சொல்லி செய்வாங்க. அந்த மாதிரி கூட செஞ்சால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லி ஐயராத்து மாமி வந்து எனக்கு சொன்னாங்க. அந்த மாடலில் தான் நான் பண்ணேன். உண்மையிலே சொல்கிறேங்க, வெஜ்ஜு சூப்பரான வெஜ்ஜுங்க. நான்வெஜ்ஜு கூட அவ்வளோ கட்லெட் டேஸ்ட் இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. பாருங்கள், ஒரு அடசல் போட்டு சாப்பிட்டுட்டு இன்னொரு அடசலும் ஃபுல்லாக போட்டிருக்கேன். உண்மையிலே சொல்கிறேன், வாழைப்பூ வாங்கினீங்கன்னா பெரிய பூவெல்லாம் இந்த மாதிரி வேக வச்சு கட்லெட் பண்ணுங்கள். அதேமாதிரி அந்த அடிப்பூன்னு சொல்லுவாங்களோ உள்ளார இருக்கும் பார்த்திங்களா சின்ன சின்ன, அதை வந்து நெத்திலி மீன் குழம்பு மாதிரி மாங்காய் போட்டு செஞ்சேங்க. புளி ஊற்றி சூப்பராக இருந்ததுங்க. புளி காரெல்லாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே ஈஸியாகவும் இருந்தது செய்கிறதுக்கு. அதே மாதிரி மணத்தக்காளி கீரை கடுகு போட்டு தாளிக்காமல் இந்த மாதிரி கடலைப்பருப்பு போட்டு தாளிங்க. சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும்.